உத்தரப்பிரதேச மாநிலம் பிரேலில தன்னோட சொந்த சகோதரியவே சகோதரன் கொலை செய்துட்டு அவர் வீட்லயே யாருக்கோ தெரியாம அடக்கம் செஞ்சது அந்த கிராம மக்கள் கிட்ட அதிர்ச்சியும் பீதியும் ஏற்படுத்தியிருக்கு. அவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்றத பத்தி இன்னைக்கு கொஞ்சம் டீடைலா பாத்துடலாம். வெல்கம் டு டிஎஃப்டி கிரைம். உத்தரப்பிரதேச மாநிலம் சனியா தன்சிங் கிராமத்தை சேர்ந்தவர் தேஜ்ராம். இவருக்கு ராமு லகன் சொல்லப்படுற இரு மகன்களும் ராணின்னு சொல்லப்படுற ஒரு மகளும் இருக்காங்க. ராணிக்கு கடந்த 20 ஆண்டுகளுக்கு முன்னதாவே அல்கேஷன் சொல்லப்படுற நபர் கூட திருமணமாகி 2 மகன்களும் ஒரு மகளும் இருக்காங்க. கடந்த சில நாட்களுக்கு முன்னதா தான் ராணியோட மகளான சிவானிக்கு திருமணத்துக்கான ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. இதுக்காக ராணியும் அவருடைய கணவரான அலிகேஷும் தன்னோட மகளோட திருமணத்துக்காக தங்க நகைகளும் கொஞ்சம் பணமும் சேர்த்து வைக்க ஆரம்பிச்சாங்க. அதோட சிவானியோட திருமணத்துக்கு ராணியோடைய அண்ணனான ராமு கிட்டையும் லகன் கிட்டையுமே உதவிகளை கேட்டிருந்திருக்காங்க. இந்த சூழல்ல லகன் தன்னால முடிஞ்ச வரைக்கும் தான் உதவி செய்யறதா தன்னோட தங்கைக்கு வாக்குறுதியை கொடுத்திருந்தாரு. அதே மாதிரி மூத்த அண்ணனான ராமு கிட்டையுமே ராணி எதிர்பார்த்தாங்க. ஆனா ராமு தனக்கு வேலை இல்லாம குடும்பமே ஒரு கஷ்டமான சூழல்ல போயிட்டு இருக்கிறதா தன்னோட தங்கையான ராணி கிட்ட சொல்றாரு. மறுபுறம் ராணியோட மகளான சிவானிக்கு மாப்பிள்ளை வரன் அமைஞ்சு நிச்சயத்துக்கான ஏற்பாடுகளை ராணியும் அலிகேஷும் செஞ்சுட்டு வந்தாங்க. இந்த சூழல்ல தான் ராமு தன்னோட தங்கையான ராணியோட வீட்டுக்கு போறாரு. அப்படி போனவரு தன்னோட தங்கை கிட்ட தனக்கு வேலை கிடைக்காததால குடும்பமே வறுமையில வாடுறதா சொல்லி வருத்தப்பட்டிருக்காரு. அந்த நேரத்துல ராமு தன்னோட தங்கை கிட்ட தான் ஒரு டெம்போ டிராவல் வாங்க போறதாவும் அதுக்காக 50,000 ரூபாய் பணம் குறைவா இருக்கிறதா தங்கை கிட்ட சொல்லி வருத்தப்பட்டதோட அவங்க கிட்ட 50,000 ரூபாய் பண உதவியும் கேட்டிருந்திருக்காரு. இதுக்கு சம்மதம் தெரிவிச்ச ராணி தன்னோட கணவருடைய அனுமதியை வாங்கிக்கிட்டு தன்னுடைய அண்ணனான ராமுக்கு 50,000 ரூபாய் கொடுத்திருக்காங்க. அப்படி கொடுக்கும் போது தன்னோட மகளுக்கு இன்னும் சில நாட்கள்ல நிச்சயதார்த்த ஏற்பாடுகள் செய்ய போறதாவும் அந்த நேரத்துல இந்த பணம் தனக்கு கிடைச்சா உதவியா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு சம்மதம் தெரிவிச்ச ராமு தன்னோட தங்கை கிட்ட இருந்து பணத்தையும் வாங்கிட்டு வராரு. அப்படி வாங்கிட்டு வந்த பணத்துல அவருடைய சேமிப்புல இருந்து பணத்தையும் போட்டு டெம்போ லாரி ஒண்ணு வாங்குறாரு. மறுபுறம் ராணியோட மகளான சிவானிக்கு நிச்சயத்துக்கான நாட்களை குறிச்சு ஏற்பாடுகளை செய்ய ஆரம்பிச்சாங்க. அந்த சூழல்ல தான் ராணி தன்னோட அண்ணனான ராமு கிட்ட தன்னுடைய மகளுடைய நிச்சயதார்த்த ஏற்பாடுகளுக்கு தனக்கு பணம் தேவைப்படுறதா சொல்லியிருக்காங்க. அந்த நேரத்துல ராமு தான் கிட்ட பணம் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஏன்னா டெம்போ லாரி வாங்கி சில நாட்களே ஆகிறதால தான் கிட்ட பணம் இல்லன்னு சிவானியோடைய திருமணத்துக்கு தான் அந்த பணத்தை திருப்பி தரதா சொல்லி வாக்குறுதியை கொடுத்திருக்காரு. இதுக்கும் ஒத்துழைப்பு கொடுத்த ராணி அவங்களுடைய மகளோட நிச்சயதார்த்தத்துக்கு உறவினர் நண்பர்கள் வட்டாரன்னு கோலாகலமா தன்னோட மகளுடைய நிச்சயதார்த்தத்தை கொண்டாடினாங்க. அதன் பிறகு ராணி தன்னோட கணவர் கிட்ட தான் அண்ணன் கொடுக்க வேண்டிய 50,000 ரூபாய மகளோட திருமணத்துக்கு தர்றதா வாக்குறுதி கொடுத்திருக்கிறதா சொல்லியிருக்காங்க. மறுபுறம் ராமுக்கு டெம்போ லாரியால வர வருமானமும் குறைவா இருந்ததா சொல்லப்படுது. ஏன்னா அந்த லாரிய வாங்கும் போதே மாத தவணையில தான் வாங்கியிருந்தாரு. இப்படியே சில மாதங்கள் கடந்து வந்த ராமுக்கு ராணி மகளான சிவானிக்கு திருமண நாட்களும் நெருங்க ஆரம்பிச்சது. நாட்கள் நெருங்கினதும் ராணி தன்னோட அண்ணனான ராமு கிட்ட தான் மக திருமணத்துக்கு பண தேவை இருக்கிறதால தன்னோட அண்ணனுக்கு நினைவுபடுத்தணும்னு நினைச்சாங்க. இதுக்காக ராணியோடைய கணவரான அலிகேஷ் கிட்ட தன்னோட அண்ணன் வீட்டுக்கு போய் தான் மகளுடைய திருமண விஷயங்களை பேசிட்டு 2-3 நாட்களுக்கு தங்கிட்டு தான் வீடு திரும்புறதா சொல்லிட்டு கடந்த மார்ச் 15ஆம் தேதி தான் வீட்டுல இருந்து கிளம்பியிருக்காங்க. அப்படி கிளம்பினவங்க தன்னோட சொந்த கிராமத்துக்கு வந்ததுமே அவங்களுடைய இளைய சகோதரனான லகன் வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ராணி தன்னோட சொந்த கிராமத்துக்கு வந்ததுமே மூத்த சகோதரரான ராமு வீட்டுக்கு தான் போயிருக்காங்க. ஆனா அவங்க வீடு பூட்டப்பட்ட நிலையில இருந்ததால வேற வழி இல்லாம பக்கத்துல இருந்த இளைய சகோதரரான லகன் வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி லகன் வீட்டுக்கு போனதுமே ராமுவுக்கு ராணி போன் பண்ணிருக்காங்க. அவங்களுடைய கால் எடுத்து அட்டெண்ட் பண்ண ராமு கிட்ட உன்னோட வீடு பூட்டப்பட்டு இருக்கிறதால பக்கத்துல இருக்கிற லகன் வீட்டுல தான் தங்கி இருக்கிறதா சொல்றாங்க. அதுக்கு ராமு தான் வீட்டுக்கு வந்து சந்திக்கிறதா சொல்லிட்டு அந்த காலை கட் பண்றாரு. அதன் பிறகு இரவு தாமதமா தான் ராமு வீட்டுக்கே வராரு. லகன் வீட்டுல இருந்த ராணி ராமுவை பார்த்ததுமே உடனே ராணி லகன் கிட்ட ராமு வீட்டுக்கு போறதா சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்பி இருக்காங்க. அப்படி கிளம்புனவங்க ராமு வீட்டுக்கு வந்ததா சொல்லப்படுது. மறுநாள் காலையில லகன் ராமு கிட்ட ராணி வீட்டுக்கு போயிட்டாளா இல்ல உங்க கூட தான் தங்கி இருக்காளான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ராமு நேற்று இரவே ராணி தான் வீட்டுல இருந்து கிளம்பிட்டதா சொல்றாரு. லகனும் ராணி வீட்டுக்கு கிளம்பிட்டு இருப்பான்ற எண்ணத்துல அவருடைய வழக்கமான வேலைகளை செய்து வந்தாரு. அன்றைய பொழுதுக்கு பிறகு மறுநாள் ராணியோடைய கணவரான அலிகேஷ் லகனுக்கு போன் பண்றாரு. அந்த போன் கால் எடுத்து அட்டெண்ட் பண்ண லகன் கிட்ட ராணி இன்னும் வீட்டுக்கே வரல, அங்க இருந்தா அனுப்பி வைக்கும்படி சொல்றாரு. இத கேட்டு அதிர்ச்சி அடைஞ்ச லகன்
லகன் ராணி நேத்தே கிராமத்துல இருந்து கிளம்பிட்டதா சொல்றாரு. உடனடியா லகன் ராமு கிட்ட போய் கேக்குறாரு, ராணி உன் கூட தங்கி இருக்காளா இல்ல கிராமத்துல இருந்து கிளம்பிட்டாளான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு ராமுவும் முந்தைய நாளே ராணி கிளம்பிட்டதா பதில் சொல்றாரு. ஆனா அலிகேஷ் கிட்ட இருந்து மறுபடியும் லகனுக்கும் ராமுக்கும் தொடர்ந்து கால் பண்ணிக்கிட்டே இருக்காரு. ஏன்னா ராணிய பத்தின எந்த ஒரு தகவலுமே அலிகேஷ்க்கு கிடைக்கல. இதனால பயமும் அச்சமும் ஏற்பட ஆரம்பிச்சுது. தன்னோட உறவினர் வீட்லயும் நட்பு வட்டாரங்களையும் பல இடங்கள்ல அலிகேஷே தேட ஆரம்பிச்சாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச லகனும் ராமுவுமே தேட ஆரம்பிச்சாங்க ராணிய. ஆனா அப்படி தேடியுமே ராணிய பத்தின எந்த ஒரு தகவலுமே யாருக்குமே கிடைக்கல. உடனடியா அலிகேஷ் பக்கத்துல இருக்கிற காவல் நிலையத்துல தன்னோட மனைவிய காணோம்னு சொல்லி ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கொடுக்கறாரு. அந்த கம்ப்ளைண்ட வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா அவங்களுடைய விசாரணைய ஆரம்பிச்சாங்க. அவங்களும் நட்பு வட்டாரங்கள் உறவினர்கள் வீட்டுல விசாரணைய நடத்தி வந்தாங்க. மறுபுறம் ராணியோட அண்ணனான ராமு கிட்டயும் லகன் கிட்டயுமே விசாரணை நடத்தினாங்க. ஏன்னா ராணி கடைசியா வந்த இடம் ராமு வீடும் லகன் வீடும்ன்றது போலீஸுக்கு விசாரணையில தெரிய வந்தது. இதுக்காக 2 நபர்களையும் கூப்பிட்டு விசாரணை நடத்தினாங்க. அப்படி நடத்தப்பட்ட விசாரணையில எந்த ஒரு தகவலுமே போலீஸ்க்கு கிடைக்கல. மறுபுறம் லகனும் அலிகேஷுமே ராணிய தேடிட்டு இருக்காங்க. ஆனா ராமு அவருடைய வழக்கமான வேலைகளை பார்த்துட்டு வந்தாரு. இந்த சூழல்ல தான் லகனுக்கு ராமு மேல லேசான சந்தேகம் ஏற்பட்டிருக்கு. ஆனா முழுமையான தகவல் தெரியாம ராமு கிட்ட பேச முடியாதுன்றது லகனுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கு. இப்படியே கிட்டத்தட்ட 15 நாட்கள் நகர்ந்துகிட்டே போகுது. இந்த சூழல்ல தான் ராமு அவருடைய வீட்டுல தரைதளத்தை சீர்படுத்திக்கிட்டு இருந்தாரு. அந்த நேரத்துல ராமு அவருடைய வீட்டுக்குள்ள யாரையுமே சேர்க்காம வச்சிருந்திருக்காரு. அதோட அந்த வீடு முழு நேரமும் பூட்டப்பட்ட நிலையிலேயே இருந்தது. லகனுக்கு மேல மேல சந்தேகத்தை ஏற்படுத்தியிருக்கு. லகன் ராமு கிட்ட பேசுறதுக்காக அவருடைய வீட்டுக்கு போனாலுமே ராமு அவரை வீட்டுக்குள்ள அனுமதிக்காமலேயே வீட்டுக்கு வெளியே இருந்தே பேசி அனுப்ப ஆரம்பிச்சாரு. இதனால லகனுக்கு ராமு மேல இருந்த சந்தேகம் அதிகரிக்கிறதுக்கு ஆரம்பிச்சது. ராமு இல்லாத நேரத்துல லகன் வீட்டுக்குள்ள போய் பார்க்கணும்னு நினைக்கிறாரு. ராமு வேலைக்கு போனதுமே லகன் ராமுவோட வீட்டுக்கு போய் பார்க்கும்போது வீடு தரைதளம் முழுவதும் சிமெண்டால பூசப்பட்டிருந்தது. அதோட ராமுக்கு கட்டல்ல தூங்குற பழக்கம் இருந்திருக்கு. இதுக்காக கட்டளை எடுத்துட்டு வீட்டுக்குள்ளேயே 4 அடிக்கு மேல சிமெண்டாலேயே ஒரு கல்லறை போல ஒரு அமைப்பு கட்டி இருந்திருக்காரு. அதை பார்த்ததுமே லகனுக்கு தவறான ஒரு உணர்வை ஏற்படுத்துச்சு. உடனடியா போலீஸ் கிட்ட இந்த சூழல்களை தெரிவிச்சு தகவல் கொடுக்கிறாரு. வீட்டுக்கு வந்து ஆய்வு நடத்தின போலீஸ்க்கு சிமெண்ட் தரைய பார்த்ததுமே சந்தேகம் ஏற்பட ஆரம்பிச்சது. உடனடியா ராமுவை கூப்பிட்டு விசாரணை நடத்த ஆரம்பிச்சாங்க. போலீஸோட கேள்விகளுக்கு முன்னுக்கு பின்னா பதில் சொன்ன ராமு அவங்களுடைய தரமான விசாரணைக்கு பிறகு தான் தன்னோட தங்கைய கொலை செய்ததா சொல்லியிருக்காரு. அப்படி கொலை செய்ததுக்கு நான் சிறிதளவும் வருத்தப்படலன்னு தெரிவிச்சிருக்காரு. இத கேட்டு அதிர்ச்சியான போலீஸ் ராமு கிட்ட முழுமையான விசாரணைய நடத்தணும்னு நினைக்கிறாங்க. அப்படி ராமு கிட்ட நடத்தப்பட்ட விசாரணையில தன்னோட தங்கையான ராணிக்கு மது அருந்துற பழக்கம் இருந்திருக்கு. இதனால ஊர் மக்களும் தன்னோட குடும்பத்தை அவதூறா பேசி வந்ததா சொல்லியிருக்காரு. இதனால தான் தன்னோட தங்கையோட மரணத்துக்கு தான் வருந்தவே இல்லைன்னு தெரிவிச்சிருக்காரு. சம்பவம் நடந்த அன்னைக்கு லகன் வீட்டுல இருந்து தான் வீட்டுக்கு வந்த ராணி தான் கிட்ட பணத்தை திருப்பி தரும்படி கேட்டிருந்தாங்க. அந்த நேரத்துல தன்னோட தங்கை கிட்ட மது அருந்தலாமான்னு கேட்டிருக்காரு. அதுக்கு சம்மதம் சொன்ன ராணி ராமு தான் கிட்ட பணம் இல்லன்னு தெரிவிச்சிருக்காரு. உடனடியா ராணி தான் கிட்ட இருந்து 200 ரூபாயை எடுத்து கொடுத்து மது வாங்கிட்டு வர சொல்லி ராமு கிட்ட சொல்லியிருக்காங்க. ராமுவும் ராணி கிட்ட பணத்தை வாங்கிட்டு போய் மதுவை வாங்கிட்டு வந்திருக்காரு. அதன் பிறகு ராமுவும் ராணியும் ஒன்னா உட்கார்ந்துதான் மது அருந்திருக்காங்க. மது போதையிலேயே ராணி தன்னுடைய அண்ணன் கிட்ட பணத்தை திருப்பி தரும்படி கேட்டிருக்காங்க. தன்னோட மகளோட திருமணம் நெருங்கிட்டே வர்றதால தனக்கு எப்போ அந்த பணம் கிடைக்கும்னு கேட்டிருக்காங்க. இந்த சூழல்ல ராமுக்கும் ராணிக்கும் பிரச்சனைகளும் வாக்குவாதமும் ஏற்பட ஆரம்பிக்குது. ஒரு கட்டத்துல ராமு ராணிய தாக்குறதுக்கு முயற்சிக்கிறாரு. அதே நேரத்துல ராமு பிடியில இருந்து ராணி எப்படியாவது தப்பிக்கணும்னு நினைக்கிறாங்க. ஆனா மது போதை அதிகமா இருந்ததால உங்களால அந்த சூழலை எதிர்கொள்ள முடியல. அந்த நேரத்துல கோவத்துல ராமு ராணியோட கழுத்தை நெரிச்சிருக்காரு. அந்த சூழல்ல சம்பவ இடத்திலேயே ராணி மூச்சு திணறல் ஏற்பட்டு இறந்துடுறாங்க. ராணி இறந்துட்டாங்கன்றத உறுதி செஞ்சுக்கிட்ட ராமு தான் வீட்டுல இருந்து தங்கையோட சடலத்தை வெளியே கொண்டு போனா தான் மாட்டி போன்ற அச்சத்துல வீட்டுக்குள்ளேயே புதைக்கணும்னு முடிவு பண்றாரு. இதுக்காக தன்னோட வீட்லயே 4 அடிக்கு மேல குழிய தோன்றாரு. அப்படி குழி தோண்டினா அதை அடைக்கிறதுக்கான சிமெண்ட்டையும் மணலையுமே வாங்கிட்டு வந்து அதை ஒரு கலவையாக்கி ரெடி பண்றாரு. அதன் பிறகு தோண்டப்பட்ட குழியில தன்னுடைய தங்கையோட உடலையும் அவங்க பயன்படுத்திட்டு வந்த செல்போன், வளையல், ஹேண்ட்பேக்கையுமே அவங்களுடைய சடலத்தோடயே புதைக்கிறாரு. அப்படி புதைச்சதுக்கு
நாட்களுக்கு பிறகு தான் ரெடி பண்ணி வச்சிருந்த கலவையாலேயே வீடு முழுவதுமே தரைதளத்தை சீர் பண்ணிருக்காரு. தங்கைய கொலை செஞ்சு வீட்டுக்குள்ளேயே புதைச்சது யாருக்கும் தெரியக்கூடாதுன்றதுக்காகவே அன்னைக்கு இரவு முழுவதுமே ராமு தான் வீட்டுக்குள்ளேயே வேலை பார்த்திருக்காரு. மறுநாள் காலையில யாருக்கும் சந்தேகம் வராதபடி ரொம்ப இயல்பா இருக்கிற மாதிரியே இருந்து வந்திருக்காரு. ராணி காணாம போய் 15 நாட்கள்ல லகனும் அலிகேஷும் தேடிட்டு இருந்த நிலையில ராமு அத பத்தி கொஞ்சம் கூட கவலைப்படாம இருந்திருக்காரு. இதுவே அவர் மேல சந்தேகத்தை ஏற்படுத்த காரணமா இருந்திருக்கு. ராமு கிட்ட வாக்குமூலம் வாங்கிக்கிட்ட போலீஸ் உடனடியா ராமு வீட்ல இருந்து குழி தோண்டி ராணியோட உடலை மீட்டெடுத்தாங்க. மீட்டெடுத்த உடலை உடனடியா அட்டாப்சிக்கு அனுப்பியிருக்காங்க. பிரேத அறிக்கையில ராணி மதுபோதையில இருந்ததாவும் கழுத்து நெரிக்கப்பட்டு மூச்சு திணறல் ஏற்பட்டுதான் இறந்து போயிருக்காங்கன்றது உறுதியாயிருக்கு. போலீஸோட விசாரணையில ராமு திட்டமிட்டு தான் தங்கைய கொலை செய்திருக்காருன்றது தெரிய வந்திருக்கு. ஏன்னா ராமுவோட வீட்டுக்கு ராணி வர்றது முன்கூட்டியே ராமுக்கு தெரிஞ்சிருக்கு. இதுக்காக தன்னோட மனைவியும் குழந்தைகளையும் ஹோலி பண்டிகைக்காக தன்னோட மாமியார் வீட்டுக்கு அனுப்பிட்டு தான் இந்த திட்டத்தையே போட்டதா போலீஸோட விசாரணையில தெரிய வந்திருக்கு. போலீஸ் ராணியோட உடலை தோண்டி எடுக்கும் போது அந்த சடலத்துக்கு பக்கத்திலேயே அவங்க பயன்படுத்தின மொபைல் போனும் ஹேண்ட்பேக்கும் நொறுங்கி போன வளையல்களையுமே கண்டுபிடிச்சு எடுத்ததா சொல்லியிருக்காங்க. ராணி காணாம போய் கிட்டத்தட்ட 18 நாட்களுக்கு பிறகுதான் போலீஸ் ராணியோட சடலத்தை மீட்டெடுத்ததா போலீஸோட அறிக்கையில தெரிவிச்சிருக்காங்க. இந்த செய்தி போலீஸோட ஆய்வு நடத்தப்படும் போது அந்த கிராம மக்கள் கிட்ட பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு. தான் மக திருமணத்துக்காக தன்னோட மூத்த சகோதரன் கிட்ட பணம் கேட்க போகும்போது கூட ராணி தன்னோட சொந்த சகோதரனாலேயே தான் கொல்லப்படுவோன்றது தெரியாமலேயே போயிடுச்சு. இந்த வழக்கு பத்தின உங்களுடைய கருத்தை மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறுபடியும் வேற ஒரு கேஸோட உங்களை சந்திக்கிறேன். தேங்க்யூ.